ஸ்டேஜில் இருக்கிற மகா வித்வான்கள். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, மியூசிஷியன்ஸ்னால் ஏதாவது சொல்லணும் இல்லையா, அதனால் மியூசிக் சம்மந்தமாக வித்வான்கள்னு சொல்லிட்டேன். பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, எங்கள் அப்பா உட்காந்துட்டுருக்கார், அவரோட பையன் தான். என்னோட பையன் சுவாமிநாதன் இன்னைக்கு மியூசிக் பண்ணுறான். நாங்கள் ஆக்சுவலாக 3 பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு பேர் வந்து 3G அப்படின்னு பேர். 2G இல்லை, 3G, 3 ஜென்ரேஷன். அதே மாதிரி இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம், என்னோட ஃபர்ஸ்ட் படமும் ஸ்போர்ட்ஸ் மூவி தான், வெண்ணிலா கபடி குழு. அதே மாதிரி என்னோட சன்னுக்கு அவருக்கும் இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் ஆல்சோ சென்டிமெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. சாமி சொல்லணுன்னா, ஃப்ரம் த சைல்டுஹுட் வந்து நான் எங்கள் அப்பாவும் என்னை எதுக்குமே ஃபோர்ஸே பண்ணல. அதான் நீ மியூசிக்கில் தான் வரணும், இது வாசிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஐ வாண்ட் டு பி எ மியூசிஷியன். அதே மாதிரி என்னோட சன்னும் வந்து நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல. அவராக வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் டிசைட் பண்ணி பண்ணது தான் வந்து மியூசிக் டைரக்ஷன். ஸோ அவரும் ஆக்சுவலாக மியூசிக் டைரக்ஷன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே செகண்ட் குழந்தை தான். ஃபஸ்ட்டு குழந்தைன்றது லைவ் கான்சர்ட். வி ஆல் பர்கஷனிஸ்ட். நாங்கள் எல்லாருமே வந்து கான்சர்ட் பேஸ்டு மியூசிஷியன்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து அட் த சேம் டைம் சினிமா புதுசு இல்லை. அப்பா வந்து நிறைய, இன்ஃபேக்ட் ஜி ராமநாதையர் அவர் வந்து அப்பாவுக்கு அத்திம்பேர். அந்த மாதிரி வி ஆர் ஆல் இன் டு மூவிஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு பெரிய தருணம் சுவாமிநாதன் வந்து மியூசிக் டைரக்ஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த ஐவராட்டம் டீமுக்கு வந்து ஐ ரியலி தேங்க் தம் ஆல் அண்ட் ஐ விஷ் தம் அ கிரேட் சக்ஸஸ். நான் வந்து ஆர்ஆர் பண்ணும்போது படம் கொஞ்சம் பார்த்தேன். தென் தே கால்ட் மீ ஃபார் த மூவி. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிரேட் மூவி. பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது படம். நிறைய விஷயங்கள் நான் இன்ஃபேக்ட் டிஓபியை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கு. இன்னொன்று எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே உள்ள ஒரு விஷயம் தான், சாங் கம்போஸ் பண்ணி முடித்த உடனே எல்லாரும் வந்து கேட்டோன்னா சூப்பராக இருக்கணும்னு நாங்கள் அடுத்த விஷயம் யோசிக்கிற விஷயம் வந்து விஷுவலாக எப்படி வரும், எவ்வளோ தூரத்துக்கு இது ஹிட் ஆகும், எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறது. இப்போ விஷுவல் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். கிரேட் விஷுவல். ஏன்னா எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபரும் டைரக்டரோட ஐடியாஸு. ஐவராட்டம் ஒரு பியூட்டிஃபுல் டீம். அவரும் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் வந்து ஒத்தொத்தரியாக இவர் எனக்கு வந்தார் இவர் வந்தார் அப்படின்னு கூட்டு வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அது மாதிரி எல்லாம் 5 டீமாக சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் தெம் அ கிரேட் சக்ஸஸ். அஃப்கோர்ஸ் ஹீரோஸ் செகண்ட் அவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆல்ரெடி படத்தில் நடிச்சிட்டாரு. இவர் டிட் அ கிரேட் ஜாப். அது லுக்கு இன்ஃபேக்ட் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அப்பா நடந்து வரும்போது ஃபஸ்ட்டு பையன் வந்தார், அதுக்கப்புறமா அவர் அப்பா வந்து 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. பிரதர்ஸா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். கிரேட் சன்னு எல்லாருமே தேவ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் கடவுளை டெஃபினட்டாக நான் பிரார்த்திக்கிறேன் இந்த டீம் வந்து அப்படியே நிறைய முன்ன போகணுன்ட்டு. தேங்க்யூ ஆல். அண்ட் பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி டீமை வந்து சக்ஸஸ் கொண்டு வரத்துக்கு யூ ஆர் த ஒன். ஸோ ஐ ரியலி தேங்க்யூ ஆல். இது உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இவங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ. அதாவது என் பேரன் என் பையன் அது 3ம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம். நான் இல்லை, அத்தனை பேரும் பேரனை வந்து போட்டது வந்து இதுக்கு முக்கியமாக செந்தில்குமாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் துணிஞ்சு இவனை இதை போட்டார். இவனை பற்றி தெரியாது, எப்படி மியூசிக் பண்ணுவான் என்னங்கிறது எனக்கு தெரியுமோ அவருக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் துணிஞ்சு உங்கள் பேரனை நான் மியூசிக் டைரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து என்கிட்ட வந்து சொன்னார். சரி பெரியவானு கூட அவனுக்கு நன்னா வந்தா அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி எல்லாரும் அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறத எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அதை 3 ஜெனரேஷன் அவன் என் பையன் சொன்ன மாதிரி இது பார்க்கறதுக்கு பெரிய கொடுத்து வச்சிருக்கணும். என்னை வந்து கௌரவிச்சு இது பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்த ஐவராட்டம் பேரே நல்லா இருக்கு. என் பையன் சொன்ன மாதிரி முன்னாடி கபடி அந்த படம் விளையாட்டு, இது எல்லாமே விளையாட்டு தான். அதாவது நாங்கள் வாசிக்கிறது விளையாட்டு. இலங்கையில் சொல்லுவான் இன்னைக்கு விளையாடினீங்களா அப்படின்பா இலங்கை. அந்த மாதிரி இந்த விளையாட்டு அவர் சொன்ன மாதிரி விளையாட்டு ஒரு உற்சாகம். அதை வந்து இவ்வளோ தூரம் ஏன்னா இளைஞர்களாக சேர்ந்து இத்தனையும் பண்ணியிருக்கான். அது வந்து நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு பெரிய அனுபவம் கிடைக்கும். நான் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும்
இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக சினிமா விழாக்களுக்கு நான் கலந்து கொண்டது இல்லை. சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்திருக்கேன். அப்போ கூட டைரக்டரோட பிரச்சனை வந்ததா அதிகமாக வெளியில் தெரியும். என்ன இவ்வளவு கேமராக்களை பார்க்கும்போது ஏதோ தமிழகத்தில் முக்கியமான ஒரு கூட்டணி அறிவிப்புக்கு வர மாதிரி இவ்வளவு அதிகமான கேமராக்களை ஒரு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்து ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இந்த ஹாலில் இவ்வளவு கூட்டத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன்னு. இந்த படம் அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்பது புரிகிறது. இளைஞர்கள் சாதித்து காட்டுவார்கள் அப்படின்னு இங்கே வாழ்த்தி பேசின பெரியவங்கள்லாம் சொன்னாங்க. உண்மைதான். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் இளைய தேசம் அப்படின்னா பெருமையாக சொல்லலாம், இந்தியா தான் இளைய தேசம். 35 வயதிற்கு குறைவாக அதிகமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய இந்திய நாடு. இன்னும் 10-15 வருடங்களில் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு உலகம் முழுக்க நம்மளைத்தான் எதிர்பார்க்க போகிறார்கள். உலகம் முழுக்க சேவையாற்றுவதற்கு நம்முடைய இளைஞர்கள் தான் நாளை வரப்போகிறார்கள். அதனால் நிச்சயமாக இங்கு இளைஞர்களை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் படத்தினுடைய சென்சார் முடிந்ததற்கு பின்னால் அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் வழக்கமாக கட்டு இருக்கக்கூடிய படங்களில் தான் கொஞ்சம் விவாதம் அதிகமாக நடக்கும். பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நாங்கள் ஆரோக்கியமான பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம். உடனே டைரக்டர் சொல்லுவார், நாட்டில் நடக்கிறது தானே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 புள்ளியும் அது சந்திக்கிற இடம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான தருணங்களில் மட்டுமே ஆரோக்கியமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனாலும் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் செந்தில், எங்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். செந்தில் அவர்களிடம் கேட்டேன், இந்த துறையிலெல்லாம் அதிகமாக அனுபவம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை சினிமா மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி வந்திருக்கேன், அதனால் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னாரு. அந்த ரிஸ்க் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ரிஸ்காக அமைய வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். முதல்ல நான் இந்த வருஷம் கமிட்டியில் இல்லை, நேஷ்னல் அவார்ட் கமிட்டியில். பட் இருந்திருந்தால் நான் இந்த வருஷம் யாருக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுப்பேன் அப்படின்னாக்கா அது ஜெயபிரகாஷ்க்கு தான். பண்ணையாரும் பத்மினியும் படத்துக்காக. அவ்வளோ ஒரு சிறப்பான படம், அவ்வளோ ஒரு சிறப்பான நடிப்பு. இதை நான் நிறைய இடத்துல அவர்கிட்ட தனிச்சுற்றில் சொன்னேன்னா அது ஒரு மேடையில் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரங்காராவ் அவர்களை பார்க்குற போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். ரங்காராவ் மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் யதார்த்தமாக நடிக்கிறதுக்குன்னே பிறந்தவர். அதுக்கு அடுத்து இந்த ஜென்ரேஷனில் நான் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான நடிகராக நடிக்கிறதே தெரியாமல் இருக்கிறதா நடிப்பு. நடிப்புனா என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிஹேவிங். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அதுதான் நான் சிறந்த நடிப்புன்னு நினைக்கிறேன் என் அளவில். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழும் உதாரணமாக ஜெயபிரகாஷை சொல்லணும். ஒரு ரொம்ப 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 பிரில்லியன்ட் ஆக்டர். அவருடைய 2 சன்ஸ் ஒரே படத்தில், எனக்கு அந்த ஈசன் படத்தில் நடித்தவர் நினைக்கிறேன், அவர் 2வது சன். அதுலேயே அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பெரிய பையனும் இப்போ நான் விஷுவல்ஸில் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 சன்ஸும் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் இங்கே இந்த டீமை பற்றி சொல்லும்போது அவங்க சொன்னதில் 2 விஷயம் எனக்கு ஒத்துப்போச்சு. ஒன்று கொஞ்சம் ப்ளஸ், ஒன்று கொஞ்சம் மைனஸ். அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லோரும் 6 அடின்னு சொன்னாங்க, கொஞ்சம் மைனஸ்னா 5.10. எல்லோரும் 30 வயசுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் 30+னா அவ்வளோதான். ஸோ மற்றபடி இந்த டீமோடு இருக்கிறதுக்கு ஐவர் ஆட்டத்தில் நானும் இருக்கிறதுக்கான எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு இருக்குது. ஒருத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த ப்ரொடியூசருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னாக்கா, அவர் எவ்வளோ அன்அஸ்யூமிங்காக இருந்திருக்காருன்னு மேடையில் எல்லோரும் பேசும்போது தெரியுது.
ஸோ டேரக்டரை தவிர அத்தனை பேர் நான் அவரை நேற்று தான் பார்த்தேன், முந்தா நாள் தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அமைதியாக பின்னாடி இருந்து இவ்வளவு சிறப்பான வேலைகளை வாங்கியிருக்காரு. ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அந்த யங் டீம் அவங்க அந்த ட்ரெய்லரில் பண்ணியிருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் முக்கியமாக இந்த விழாவில் வந்து இந்த விழாவோட கதாநாயகனை பற்றி சிறப்பாக பாராட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தனி சுற்றுல ஒரு 2-3 இடத்துல நான் அந்த பையனை பாராட்டிட்டேன். வேற ஏதோ ஒரு விஷயமா எதேச்சியாக நான் செல்வ கணேஷை பார்க்க போயிருந்த போது அவர் ஒரு சாங்ஸ்லாம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சார் ஒரு 1 month முன்னாடி. அந்த பாடல்களை நான் கேட்டபோது நான் செல்வ கணேஷோட பாடல்கள்னு நினச்சேன். முதல்ல அவர் அதை தான் போட்டு காமிக்க போகிறாருன்னு நினச்சேன். அவரோட பையன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய பையனோ அல்லது இவ்வளவு சிறப்பாக மியூசிக் பண்ணக்கூடிய ஒரு பையனையோ நான் டக்குன்னு எதிர்பார்க்கல அன்னைக்கு. ஸோ ரொம்ப 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 பிடிச்சது அன்றைக்கி அந்த பாடல்களை கேட்டபோது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி வந்து ஸ்லோ பாய்சன் நீங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்படி கேட்டிருக்கீங்க. இந்த வருஷத்தினுடைய பிளாக் பஸ்டர் சாங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப 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 நல்ல பாடல் அது. அதில் அந்த பாடல் மட்டும் இல்லை, நான் கேட்ட 5 பாடல்களுமே எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஏரியாவில் ஒரு பாட்டையும் அவர் பண்ணியிருந்திருக்காரு. எஸ்பெஷலி ஒரு டைட்டில் சாங் ஒன்று, அது அந்த ஒரு படத்தில் வர்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வித்தியாசமாக எல்லா விஷயங்களையும் அதில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு சுவாமிநாதன். அவருக்கு ஒரு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. நம்ம இந்தியா ஏன் டயபெட்டிக் கேபிட்டலாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர், அதனால் நான் வந்து ஒரு 2% டாக்டர்னு என்ன சொல்லிக்கிறது. ஸோ அதனால் அது வழியாக எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக்ஸ் ஏன் இவ்வளோ பரவுறது அப்படின்னா இட்ஸ் ஜம்பிங் ஜீன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டி தான் அது குதிக்கும். ஸோ அந்த மாதிரி ஜம்பிங் ஜீனாக வந்து விக்கு விநாயகராம் ஐயா அவர்கள்ட்ட இருந்து சுவாமிநாதனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மியூசிக் வந்து குதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதையும் தாண்டி ஜி ராமநாதனையும் சொல்லிட்டாங்க. காற்று வெளியிடே கண்ணம்மா மாதிரியான பாடல்களுக்கான அந்த பேஸ் இங்கேயே இப்போவே தெரியுது. ஸோ அவர் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. நீங்கள் எல்லா பாடல்களையும் கேட்கும்போது அது தெரியும். இங்கே 2 பாட்டு தான் போட்டு காமிச்சாங்க. இந்த பாடல்களும் இந்த படமும் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.